தினை அரிசி மல்லி பொங்கல். இது வரைக்கும் இந்த பொங்கல் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தினை அரிசிக்கு பதிலாக பனிவரகு, குதிரைவாளி அந்த மாதிரி அரிசி கூட பயன்படுத்தி இந்த மல்லி பொங்கல் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தினை அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அரிசி நல்லா வெந்து வரும். இப்போ அதுக்கு நடுவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இது நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். அரிசி நல்லா ஊறினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், நெய் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த சிறுதானியத்தில் இருக்க கொஞ்சம் வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நெய் நல்லா சுரானதுக்கப்புறமா முந்திரி, கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகத்தை இடிச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கருகிடும். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் அப்படியே அதை பொங்கல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சுட சுட ஒரு சூப்பரான தினை அரிசி மல்லி பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.